அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் பக்தியும் ஞானமும் எப்படி இணைய வேண்டும் என்று பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு தத்துவ ரீதியான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, உலகம் ஒரு மாயை என்கிறார்கள். அப்படியானால் என் முன்னால் இருக்கும் இந்த மரங்களும் மனிதர்களும் எனக்கு ஏற்படும் வலிகளும் பொய்யா? அதற்கு அந்த சித்தர் அத்வைத வேதாந்தத்தின் மிக முக்கியமான உதாரணத்தைச் சொல்கிறார். சித்தர் சொல்கிறார், மகனே, இருட்டிய வேளையில் தரையில் கிடக்கும் ஒரு கயிற்றை பார்த்து நீ பாம்பு என்று பயந்து அலறுகிறாய். அங்கே பாம்பு உண்மையில் இல்லை, ஆனால் உன் பயம் உண்மையாக இருக்கிறது. எப்போது ஒருவன் விளக்கை எடுத்து வந்து காட்டுகிறானோ அப்போது பாம்பு மறைந்து கயிறு மட்டும் தெரிகிறது. இதுதான் மாயை. இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். கயிறு என்பது பரம்பொருள், உண்மை. அது எப்போதும் மாறாமல் அங்கேயே இருக்கிறது. பாம்பு என்பது இந்த உலகம். கயிறு என்கிற உண்மை தெரியாதபோது அங்கே உலகம் என்கிற பாம்பு தோன்றுகிறது. இருட்டு என்பது அறியாமை. இதுதான் உண்மையை மறைத்து பொய்யை காட்டுகிறது. விளக்கு என்பது ஞானம். குருநாதர் ஞான விளக்கை ஏற்றும்போது உலகம் என்கிற மாயை மறைந்து எல்லாம் இறைவனாக தெரிகிறது. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். நாம் படத்திரையில் ஒரு காட்சி பார்க்கிறோம். திரையில் நெருப்பு எரிகிறது, தண்ணீர் ஓடுகிறது, மனிதர்கள் அழுகிறார்கள். நாம் அதை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறோம். ஆனால் உண்மையில் அங்கே நெருப்பும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இருப்பது வெறும் வெள்ளைத்திரை மட்டும்தான். அந்த திரை இல்லாவிட்டால் படம் ஓடாது. சித்தர் சொல்கிறார், பிராமணனே, அந்த திரைதான் இறைவன். அதன் மேல் ஓடும் படம்தான் இந்த உலகம். படம் ஓடிக்கொண்டிருக்கும்போது நாம் திரையை மறந்துவிடுகிறோம். ஆனால் படம் முடிந்ததும் திரை மட்டும்தான் மிஞ்சும். அதுபோல ஞானம் வந்தவனுக்கு இந்த உலகம் இறைவனுக்கு வேறானது என்கிற எண்ணம் மறைந்துவிடும். அவனுக்கு எல்லாமே அந்த திரையாக, இறைவனாக தெரியும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் உறவினர்களை பார்த்தாய், மரணத்தை பார்த்தாய். அது அந்த திரையில் ஓடும் படம் போன்றது. ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் அந்த அழிவற்ற ஆத்மா என்கிற திரையை நீ பார்க்க தவறிவிட்டாய். அதனால்தான் நீ பாம்பு என்று பயப்படும் அந்த பிராமணனைப் போல நடுங்கினாய். நமது வாழ்க்கையிலும் நாம் பல விஷயங்களை உண்மை என்று நம்பி வருத்தப்படுகிறோம். ஒரு அவமானம் அல்லது ஒரு இழப்பு ஏற்படும்போது அது அந்த சமயத்தில் பெரிய பாம்பாக தெரியும். ஆனால் காலப்போக்கில் ஞானம் வரும்போது அது ஒரு கயிறுதான், என் மனப்பிரமைதான் என்று புரியும். பிராமணன் வியப்புடன் கேட்கிறான், சுவாமி, எல்லாம் இறைவனின் திரை என்றால் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு வேற்றுமைகள்? ஒருவன் ஏழையாகவும் ஒருவன் பணக்காரனாகவும் இருப்பது ஏன்? இதில் இறைவன் எங்கே இருக்கிறார்? சித்தர் சொல்லப்போகும் தங்கமும் ஆபரணமும் பற்றிய விளக்கம் அடுத்த பகுதியில்.